30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லேட்டஸ்டா லான்ச் பண்ண ரெண்டு மொபைலுமே நம்ம கையில இருக்கு. இந்த ரெண்டுல எது பெஸ்ட் டீடைல்டா கம்பேர் பண்ணி பாத்துருவோமா? முதல்ல பில்ட் அண்ட் டிசைன். iQooல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து அந்த பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்ல கர்வா கொடுத்திருக்காங்க. அதனால கையில பிடிச்சு யூஸ் பண்ணும்போதும் அவ்வளவு சீக்கிரம் வலிகி கீழ விழுகிற ஃபீல் வந்து இதுல கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இது போக லெதர்லயும் ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அதுல இன்னும் பெட்டராவே அந்த grip வந்து இருக்கும். இங்க ரியல்ல வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பட் என்ன கிளாஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியாது. அப்படியே OnePlusக்கு வந்தா இங்க ரியல்ல ஃபுல்லாவே கிளாஸ் பேக் நல்லா ஷைனிங்கா கொடுத்திருக்காங்க. கை வச்சோம் அப்படினா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கேப்சர் பண்ணுது. இந்த மாதிரி பிடிக்கும்போது கூட அந்த grip வந்து சரியா கிடைக்கிறது இல்ல. மொபைல் வலிகி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. ரியல்ல இந்த கிளாஸ் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படிங்க weight and thickness அப்படினு வந்தாலுமே பெரிய அளவுல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல அப்படினு சொல்லலாம். பட் OnePlus வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியா இருக்குது. இங்க 193 கிராம் இருக்கு. iQooல 197 கிராம் இருக்கு. thicknessல இது 8.15 mm இருக்கு. இது 8.5 mm இருக்குது. டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்தவரை உங்களுக்கு பெட்டரான grip வேணும் அப்படினா iQoo வந்து பெஸ்டா இருக்கும். இல்ல கொஞ்சம் காம்பாக்ட்டா ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா OnePlus வந்து பெட்டரா இருக்கும். டிஸ்ப்ளேன்னு வந்தா OnePlusல 6.74 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate HDR10+ சப்போர்ட்டோட இருக்கு. iQooல 6.78 இன்ச்ல Full HD+ AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. 120 Hz refresh rate HDR10+ சப்போர்ட்டோட இருக்கு. சோ ஓவரால் பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா ரெண்டையுமே சைடு பை சைடு வச்சிருக்கேன். சோ பாருங்க OnePlusல தான் அந்த கலர்ஸ் அந்த ஷார்ப்னஸ் டீடைல் வந்து பெட்டரா இருக்குது. சோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் OnePlusல தான் பெட்டரா இருக்குது. அதுபோக பிரைட்னஸ் அப்படினு பார்த்தாலுமே OnePlusல 1440 nits கொடுத்திருக்காங்க. iQooல 1300 nits கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே கொஞ்சம் பிரைட்டரான டிஸ்ப்ளேவா OnePlusல இருக்குது. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படினு பார்த்தாலுமே பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே அந்த சின் பொறுத்தவரையிலும் iQooவோட OnePlusல வந்து கம்மியா இருக்கு. டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் அப்படினு பார்த்தா இங்க OnePlusல Dragon Trail அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் iQooல கிளாஸ் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. சோ ஓவரால் டிஸ்ப்ளேயோட வின்னர் அப்படினு பார்த்தா இங்க OnePlus தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா OnePlusல MediaTek ப்ராசஸர் இருக்கு. iQooல Snapdragon ப்ராசஸர் இருக்கு. பொதுவா Snapdragon இருக்கிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. இருந்தாலுமே இங்க OnePlusல MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராசஸர் மட்டும் இல்லாம iQooல டெடிகேட்டடா ஒரு கேமிங் சிப் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா OnePlusல 9,30,000 வருது. பட் iQooல 1.3 மில்லியன் வருது. சோ இந்த இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. இருந்தாலுமே வெறும் ஸ்கோர் வச்சு நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம ஹெவியா கேம் ப்ளே பண்ணி பார்த்தோம். ரெண்டுலமே கேமிங் எல்லாமே நல்லா தான் ப்ளே பண்ண முடியுது. இருந்தாலும் உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா iQooல தான் கிடைக்குது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா நம்மளால கேம் ப்ளே இதுல பண்ண முடியுது. RAM and ஸ்டோரேஜ்னு வந்தா OnePlusல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 16GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது போக இதுல RAM டைப் அப்படின்னு பார்த்தா LPDDR5X அப்படிங்கிற ஒரு RAM டைப் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க iQooக்கு வந்தா அப்படினா இதுலமே 8+128 இருக்கு. 12+256 தான் இருக்கு. அந்த 16+256 ஆப்ஷன் iQooல கிடையாது. இங்க RAM டைப் அப்படினு பார்த்தாலுமே LPDDR5 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 5X கிடையாது. சோ ஸ்லைட்லி 5X வந்து உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது போக UFS 3.1 சப்போர்ட் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுல வச்சு பாக்கும்போது இங்க LPDDR5X இருக்குது OnePlusல. பட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வின்னர் அப்படினு பார்த்தோம்னா இங்க iQoo தான் பெர்ஃபார்மன்ஸ் வின்னரா இருக்கு. இதோட கேமராக்கு வந்தா ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படினா ரெண்டு மொபைலுமே சேமான கேமரா ஸ்பெக்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. 50+8+2 செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல். பட் கேமராவோட சென்சார் அப்படின்னு பார்த்தா OnePlusல சோனியோட சென்சார் இருக்கு. பட் iQooல சாம்சங்கோட சென்சார் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது ரெண்டு போட்டோவுமே சைடு பை சைடு வச்சிருக்கேன். ரெண்டையுமே பாருங்க. iQooவோட OnePlusல வந்து அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. அந்த ஸ்கின் டோனை வந்து பெட்டரா எடுத்து தருது. பட் போட்டோல டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெட்டரான டீடைல் வந்து OnePlusல இல்ல. ஆனா அதே நேரத்துல iQooல அந்த போட்டோஸ்ல வந்து டீடைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எல்லா விஷயத்தையுமே எங்க ஜூம் பண்ணாலும் தெளிவா பார்க்க முடியுது. பட் அந்த ஸ்கின் டோன் மத்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினல் கலரா எடுத்து தருது. அந்த கலர்ஸ் வந்து மிகைப்படுத்தி இங்க தரல. போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டுலமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட் பாக்கும்போது பெரிய அளவுல ரெண்டுக்குமே அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியல. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ரியர் கேமராவோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா OnePlusல மேக்ஸிமமா 4K 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பட் iQooல 4K 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. ரியர் கேமரால அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல வச்சு நம்ம அந்த வீடியோஸ் எடுத்தோம் அப்படினா OnePlusஓட iQooல அந்த டீடைல் வந்து நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் நல்லா
நல்லா இருக்கு. அது போக ரெண்டுலயுமே OIS சப்போர்ட் இருந்தாலுமே OnePlus விட iQoo வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. சோ வீடியோ பொறுத்தவரைக்கும் iQoo தான் இங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படியே நம்ம செல்ஃபிக்கு வந்தாலுமே செல்ஃபிலுமே OnePlus வந்து அந்த கலர், ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. நல்ல கலர்ஸ் வந்து ஏத்தி தருது. பட் iQooல அந்த ஒரிஜினல் கலர் வந்து நல்லா இருக்குது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போதும் சரி, இன்டோர்ல நம்ம லைட்டிங்லாம் வச்சு எடுக்கும்போதும் அந்த போட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. அந்த நேச்சுரலா எடுத்து தருது. கொஞ்சம் லோ லைட்ல இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா iQooட OnePlus வந்து பெட்டரான அவுட்புட் வந்து கொடுக்குது. செல்ஃபியோட வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் எடுக்க முடியுது. அதுல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியல. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஸ்லோ மோஷன் பார்க்கும்போது இங்க பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். OnePlusல மேக்ஸிமமா 720p ல 960 fps ல நம்மளால ஸ்லோ மோஷன் வந்து எடுக்க முடியும். பட் iQooல பார்த்தோம் அப்படின்னா 1080p ல 240 fps ல தான் நம்மளால ஸ்லோ மோஷன் வந்து எடுக்க முடியுது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது அப்படின்னா iQooல நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இதுல நல்லா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் அதுல நல்லா இருக்கு. பட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதனால கேமராவை பொறுத்தவரை உங்களுக்கு பெட்டரான கலர்ஸ் வேணும் அப்படின்னா OnePlus வந்து பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் கலரோட ஒரு நல்ல டீடைல் வேணும் அப்படின்னா iQoo வந்து பெஸ்டா இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus iQoo பக்கத்துல வைக்கும்போது நிறைய பேர் கண்ணை மூடிட்டு OnePlus அப்படின்னு தான் டிக் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே ஆக்சிஜன் OS கொஞ்சம் கொஞ்சமா இங்க கலர் OS மாறிட்டு இருக்கு. ஆனா ப்ளூடூத் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மினிமலான ப்ளூடூத் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓரளவு அந்த ஆக்சிஜன் OS ஓட ஃபீல் வந்து இன்னுமே நல்லா இருக்கு. சோ ஒரு ப்ளூடூத் ஃப்ரீயா நம்மளால ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் OnePlusல வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்துல நம்ம ஃபன்டச் OSமே குறை சொல்ல முடியாது. இருந்தாலுமே நிறைய பேருக்கு இந்த ஃபன்டச் OS வந்து பிடிக்கிறது கிடையாது. இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே நிறைய விஷயங்களை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus வந்து 3 OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் iQooல பார்த்தோம் அப்படின்னா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஓவராலா சாஃப்ட்வேரோட வின்னர் அப்படின்னு பார்த்தா இங்க OnePlus தான். இதுல இருக்கக்கூடிய மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலுமே OnePlusல ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டரா இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா iQooல IP52 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. பட் OnePlusல IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது தண்ணியில போடக்கூடிய விஷயம் கிடையாது. வெறும் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். பட் இதுல வர ஸ்பிளாஷ் ப்ரூஃபோட OnePlusல பெட்டரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி OnePlusோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இந்த அலர்ட் ஸ்லைடர். இது நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த விஷயம் இதுல கவர் பண்ணிருக்காங்க. ரெண்டு மொபைல்லுமே இந்த டைம் IR பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கு. ரெண்டு மொபைல்லுமே 3.5mm ஜாக் கிடையாது. அதை கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி SD கார்டு ஸ்லாட்டும் கிடையாது. ரெண்டு மொபைல்லுமே டுயல் சிம் தான் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். பட் iQooல 8 5G பேண்ட் தான் கொடுத்திருக்காங்க. OnePlusல 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது போக ஹாப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே iQooட OnePlus தான் பெட்டரா இருக்கு. அதை கஸ்டமைஸ் பண்றதும் நிறைய விஷயங்கள் வந்து OnePlusல கொடுத்திருக்காங்க. ஹாப்டிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா OnePlus வந்து சூஸ் பண்ணுங்க. அது போக NFC-மே iQooல கிடையாது. NFC பெருசா யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. நான் பர்சனலா அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. நீங்க NFC அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல NFC-னா என்னன்னே தெரியாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த NFC iQooல கிடையாது, பட் OnePlusல இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தா iQooல 5.2 இருக்கு, OnePlusல 5.3 இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயுமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். பட் ரெண்டையுமே ஒரே டைம்ல நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டிஃபரன்ஸ்ல iQoo வந்து பெட்டரா இருக்கு. வேகமா அன்லாக் ஆயிடுது. அது போக ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்றதுக்கு OnePlusல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பொதுவா அந்த வால்யூம் பட்டன் பெரும்பாலான மாடல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடுல வரும். அதே மாதிரி தான் இங்க iQooலயும் வருது. பட் OnePlusல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மாடல்ஸ்ல லெஃப்ட் சைடுல கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மொபைலும் இது லெஃப்ட்ல இருக்கு. சோ லெஃப்ட்ல வேணுமா ரைட்ல வேணுமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுல பெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlusல தான் பெஸ்டா இருக்கு. கடைசி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயுமே அந்த பேட்டரி பேக்கப் வந்து சேமா தான் இருக்குது. 5000 mAh கொடுத்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது iQooல 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 25 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணும்போதுமே 29 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இங்க OnePlusல பாத்தீங்க அப்படின்னா 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு மேல டைம் ஆயிடுது. அது போக iQooல கொடுத்திருக்கிற அந்த அடாப்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்க PD அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பவர் டெலிவரி அடாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம், தேவைப்படுது அப்படின்னா உங்களோட லேப்டாப்க்கும் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் OnePlusல கொடுத்திருக்கிறது ஒரு ஆர்டினரி அடாப்டர் தான். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல பெட்டரா இருக்குது. பெட்டரான அடாப்டர் கொடுத்திருக்கிறதுனால இங்க கிளியர் வின்னர் iQoo தான். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. iQooட 8+128 34,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதே OnePlusோட 8+128 33,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஒரு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. இதே ஹையர் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா iQooட 12+256 பார்த்தோம் அப்படின்னா 37,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. OnePlusோட 16+256 அதே பிரைஸ்க்கு தான் சேல் பண்றாங்க.
பண்றாங்க. சோ இப்போ இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணலாம்? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து நான் டீடைலா சொல்லிட்டேன். இதுல உங்களுடைய பர்சனல் பிரெஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா எனக்கு எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செகண்ட் பிரையாரிட்டியா இருக்கும். சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். சோ இந்த விஷயங்கள்லாம் பெட்டரா இருக்கு. அது போக நான் கேஸ் போடாம யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால அந்த கிரிப், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் படாம இருக்கணும். சோ மொபைலும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் iQoo தான். சோ உங்களோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.